அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேய் கதைகள். ஓகே, ஸோ வாங்க டைம் இல்லாமல் நேராக இந்த வார கதைக்குள்ளே போயிடலாம். இந்த வார கதை சொன்ன நபர் அவரோட பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டுனால நம்ம கமெண்டர் பேர் லிஸ்ட்டில் இருந்த காய் பேர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வார கதையோட கதாநாயகன் பேர் ஜீவன். ஓகே, ஸோ ஜீவனுக்கு இந்த மர்மமான இன்சிடென்ட் இல்லை இந்த திகிலான சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா அவருக்கு 9 வயசாக இருந்தப்போ தான் அவருக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு. அதை தான் என்கிட்ட சொன்னார். அந்த கதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஜீவன் மலேசியாவில் ஸ்லாங்கோனில் உள்ளவர். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். ஓகே, ஃப்ரெண்டுக்கு ஒரு பேர் வச்சுருமே பாலா. ஓகே, ஸோ ஜீவனும் பாலாவும் ப்ரீ ஸ்கூல், ஓகே, அதாவது தடிக்கா படிக்கிறப்பலேருந்தே 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. படிக்கிற இடத்துல மட்டும் இல்லை, 2 பேரும் இருக்காங்களே வீடு ஹவுசிங் ஏரியா, அந்த தாமான் கூட ஒரே ஹவுசிங் ஏரியாவில் தான் 2 பேர் இருக்காங்களாம். ஜீவன் வீட்டுக்கு முன்னுக்கு இன்னொரு வருஷ வீடு இருக்குல்ல, அந்த வருஷ வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சந்து பாதை போவோம். அந்த சந்து பாதையில் பூந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தான் பாலா இருக்காரு. ஓகே, என்னதான் ஜீவனும் பாலாவும் ஒரே ஹவுசிங் ஏரியாவில் இருந்தாலும் பாலா எப்பயுமே ஜீவனோட வீட்டில் தான் இருப்பாராம். ஓகே, என்னதான் அவங்க இருக்கிறது ரூமாமூரா அந்த விலை குறைந்த வீடு இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்தாலும் ஜீவனோட அப்பா பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்தில் கஞ்சத்தனம் காமிக்கவே மாட்டாராம். ஓகே, ஜீவனுக்கு என்னென்ன படிக்கிறதுக்கு தேவையான எந்த விஷயம் தேவைப்படுதோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாராம். அவருக்காக ஒரு கம்ப்யூட்டர் செட் கூட வாங்கி வச்சிருந்தாராம். மாதம் காசு கட்டி இந்த இங்கிலீஷ்லாம் படிக்கிறது, இந்த கலரிங்லாம் செய்வாங்களே, ஸ்கெச்சஸ்லாம் செய்வாங்களே, அந்த மாதிரி புக்ஸு, அந்த மாதிரி நிறைய செட்ஸ்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்களாம். அதனாலேயே பாலா முக்கால்வாசி நேரம் ஜீவனோட வீட்டில் தான் இருப்பாராம். சொல்லப்போனால் ஸ்கூல் முடிஞ்சிட்டோன்னே பாலா எப்படா ஸ்கூல் முடியும், ஸ்கூல் முடிஞ்சு வீட்டில் போய் குளிச்சுட்டு சீக்கிரம் ஜீவன் வீட்டுக்கு போகணும், போய் படிக்கணும், போய் அங்கே விளையாடணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பாராம். ஓகே, ஸோ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டோன்னா பாலா எப்பயும் குளிச்சுட்டு ஜீவன் வீட்டில் தான் இருப்பார். நைட் அவர் வரைக்கும் ஜீவன் வீட்டில் தான் இருப்பாராம். நைட் டைமில் தான் நடந்து அவர் வீட்டுக்கு போவாராம். இல்லை சில டைம் ஜீவனோட அப்பாவே பாலாவை திருப்பி அவர் வீட்டில் விடுவாராம். ஓகே, ஸோ இதுதான் ஜீவன் பாலாவோட ருட்டீனாக இருந்துச்சு. ஓகே, ஜீவனுக்கு இந்த 9 வயசு காலகட்டத்தில் அவர் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஃபேஸ் பண்ணார். என்னன்னா, அடிக்கடி ஜீவனோட வீட்டில் காசு திருட போகிற சம்பவம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஜீவனுக்கு காசு திருடுற பழக்கம்லாம் இல்லை. ஸோ ஜீவனோட அம்மாவோட சஸ்பெக்ட் யாருன்னா ஜீவன் தான், சின்ன பையன்ல. அதுவும் இல்லாமல் ஜீவன் அடிக்கடி ஃப்ரெண்ட் கூட வெளியே போகிறது, இந்த கடையில் போயிட்டு குரோப்போ வாங்குறது, ஐஸ்கிரீம் வாங்குறது, இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி அடிக்கடி செலவு செய்வார். ஸோ ஜீவனோட அம்மா இவன் தான் காசு எடுத்துட்டான், ஏன் திருடுறன்னு சொல்லிட்டு ஜீவனை போட்டு அவங்க அம்மா வெளுத்து வாங்குவாங்களாம். ஓகே, ஜீவனும் அடி வாங்குறப்ப யோசிப்பாரான். ஏன்னா ஜீவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அவருக்கு காசு தேவைப்பட்டுச்சுன்னா அம்மாட்ட போய் நேராக சொல்லி காசு கேட்டு வரான். அம்மா பா, இந்த மாதிரி நான் இந்த ஜாமான் வாங்கணும், அது முக்கியமான ஜாமான் இல்லைனாலும் பரவாயில்ல, புக்கு பென்சில் அந்த மாதிரி தான் இல்லை, அவருக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடணும், அவருக்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் கூட அப்பா அம்மாட்ட காசு கேட்பாராம். அப்பா அம்மா கொடுக்குற காசில் தான் போய் அவர் திங்ஸ் வாங்குவாராம். ஸோ ஜீவன் அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கினதுக்கப்புறம் அவர் என்ன யோசிப்பார்னா, காசு வேணும்னா நான் இவங்ககிட்ட கேட்குறேன், நான் எதுக்கு காசு தட்டணும், ஏன் நான் தட்டிட்டேன்னு சொல்லி அம்மா என்ன அடிக்கடி அடிச்சுட்டே இருக்காங்கன்னா ஜீவன் அடிக்கடி யோசிப்பாராம். ஓகே, அந்த விஷயம் அவங்க ஹவுசிங் ஏரியால ரீசனா நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி காசு காண போறது நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அரசல் புருசலா ஏதாச்சும் ஒரு வீட்டில் எப்பயாச்சும் நடக்கிற மாதிரி தான் பேசியிருந்தாங்க தவிர எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே இதுல ஒரு விக்டமா இருக்காங்கன்னு யாரும் ஒன்னா கூடி பேசல. ஸோ ஜீவன் என்னதான் அம்மா கிட்ட அடி வாங்கினாலும் இல்ல அப்பா கிட்ட அடி வாங்கினாலும் வீட்டுல திருடாதுன்னு சொல்லி அடிக்கடி ஏசுறாங்களா அடிக்கிறாங்களா இதெல்லாம் நடந்தாலும் ஜீவன் அப்பப்ப அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் ஸ்டீல் காசு கேட்டுட்டு தான் இருப்பாராம். அவர் கேட்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்டா இருக்காதான். 50 காசு கொடுங்க, ஒரு வெளி இருக்கா, 10 காசு இருக்கா, ஏன்னா 10 காசு வாங்கிட்டு போயிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிடுவாராம். சோ என்னடா இது, காசு திருடுறா சரி, திருடுற காசு வச்சே பாச்சுக்கலாமே, ஏன் எக்ஸ்ட்ரா நம்ம கிட்ட வேற காசு கேட்கறான்னு சொல்லி ஜீவனோட அப்பா அம்மா அடிக்கடி யோசிப்பாங்களாம். உண்மையாவே இவன் தான் காசு எடுக்கிறானா, திருடுனா அவன் தான் காசு வச்சிருப்பான, ஏன் நம்ம கிட்ட வாங்கணும் திருப்பி அதுவும் கேட்கிற அமௌண்ட்னா சின்ன சின்ன அமௌண்ட் தான், சில்லிங் காசுல. ஓகே, 10 காசு 20 காசு இல்ல மேக்சிமம் போனா 1 வெளி 2 வெளி தான். ஆனா காசு எல்லாம் காணா போதுல, காணா போற அமௌண்ட்லாம் பெரிய பெரிய அமௌண்டா இருக்குமா, 10 வெள்ளி 50 வெள்ளி 100 வெள்ளின்னு காணா போகுமா. ஜீவனுக்கு 50-100 வெள்ளி திருடிட்டு போய் எந்த ஒரு ஜாமான் வாங்குறதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா அப்பா அம்மா மாசம் காசு கொடுக்குறாங்க, இவருக்கு வேணும்னா இவரே கேட்கறாரு. ஸோ பெரிய அமௌண்ட் காசு காணா போதுன்ட்டோன்னே அப்போதான் ஜீவனோட அப்பா அம்மாக்கு லைட்டா சந்தேகம் வந்துச்சு. சொல்லப்போனா ஜீவனோட அம்மாவுக்கு ஒரு கட்டத்துல பையன் எடுக்கலையோ, ஒரு ஹஸ்பண்ட் தான் எடுக்கிறாரோன்னு அவங்களுக்கு தோணி இருக்கு. அதே மாதிரி ஜீவனோட அப்பாவுக்கு பையன் எடுக்கலன்னா ஒரு வைஃப் தான் எடுக்கிறாங்களேன்னு அவருக்கும் தோணி இருக்கு. ஆனா அவங்களா ஃபேமிலி உட்காந்து டிஸ்கஸ் பண்றப்ப இல்ல நான் எடுக்கல, நான் ஏன் உன் காசு எடுக்க போறேன், எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. அதே மாதிரி வைஃபும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ யாரு காசு எடுக்கிறா, காசுலாம் எங்க போகுதுன்னு இவங்களுக்குலாம் தெரியல. ஆனா இந்த ஹவுசிங் ஏரியால அங்கங்க காசு காணா போகுதுன்ற விஷயம் அரசல் பொருசலா இருந்துச்சுல, அந்த விஷயம் நம்ம ஜீவனோட வீட்டுக்கு அந்த தகவல் சேருது. அவங்க நெய்பர் மூலியமா சேருது. என் வீட்லயே நைட்லாம் காசு காணா போகுது, சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, 100 வெள்ளி 50 வெள்ளின்னு காண போகுது. அதுவும் சொல்லி வச்ச மாதிரி முதல் நாள் ஒரு 50 வெள்ளி காண போனா 2வது நாள் 50 வெள்ளி தான் காண போகுது. ஆக்சுவலி பக்கத்துல 100 வெள்ளி இருக்கும், ஆனா 100 வெள்ளி காண போக மாட்டுது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜீவனோட நெய்பர் ஜீவனோட அம்மாட்ட புலம்பி இருக்காங்க. ஓகே,
ஸோ இந்த விஷயம் வந்து அவங்க ஹவுசிங் ஏரியாவில் காட்டுத்தீ போல் பரவணுச்சு. ஸோ எல்லாத்தோடைய சஸ்பெக்டும் எங்கே திரும்பினுச்சுன்னா, ஜீவனோட வீட்டுக்கு ஒரு 3 வீடு தள்ளி ஒரு தமிழ் அங்கிள் இருக்காரு. ஓகே, ஒரு இந்தியன் தான். இந்த பில்லி சூனியம் மந்திர மாந்திரிகம் இந்த வேலையெல்லாம் செய்யற வேலையை சேருவது. அவர் வீடு பார்க்க சாதாரண வீடு மாதிரி தான் இருக்கும். ஆனா அவர் வீட்டு முன்னுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வெளியே இடம் இருக்குல்ல, அந்த இடத்த கொஞ்சம் இழுத்து கட்டி அந்த இடத்துல வந்து சாமி கும்புற திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. சாமி கும்புறதுன்னு இந்த காளியம்மா ஐயா அப்பெல்லாம் நினைக்காதீங்க. அவர் வீட்டுக்குள்ள என்னமோ வச்சு சாமி கும்புறதுல வந்து நம்ம இந்தியன்ஸோட சாமிங்க தான். ஆனா வெளியே கொஞ்சம் அடிஷ்னலா இழுத்து இருக்காருல, அந்த இழுத்து கட்டி இருக்கிற இடத்துல இருக்கிற சாமிங்களாம் வந்து கட்டையில செதுக்கப்பட்ட உருவங்களோட பொம்மை. அது வந்து இந்த பூர்வக்குடி மக்கள்லாம் இருக்காங்களே ஒரங்காஸ்லி, அவங்களாம் வழிபடுவாங்களே அந்த மாதிரியான கடவுளுங்களோட உருவங்கள் தான் அங்கே இருந்துச்சு. ஓகே, ஏன்னா இந்த ஓரங்காஸ்லி பூர்வக்குடி மக்கள்லாம் இருக்காங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நேச்சரை தான் சாமியை நினச்சி கும்பிடுவாங்க. சூரியனை, நீரை, நிலத்தை, இல்லை மரங்களை, செடிங்களை அந்த மாதிரி தான் சாமி கும்பிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியான உருவம் கொண்ட பொம்மைகள் தான் வந்து அந்த மின்னுக்கு அவர் எக்ஸ்ட்ராவை கட்டி வச்சிருக்காருல அந்த இடத்துல இருக்கும். ஓகே, அவர் வந்து அந்த பேய் ஓட்டுறாரு இந்த வேலைலாம் செய்யறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவர் மேலே யாருக்கும் சஸ்பெக்ட் வரல. ஏன்னா அவர் வீட்டுக்கு வரவங்க வந்து பிரச்சனையாக வரவங்க தான். பேய் பிடிச்சவங்க வருவாங்க, இல்லை ஃபேமிலியில் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு யாராச்சும் வருவாங்க. அவர் வந்து அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் தான் செஞ்சு கொடுப்பாரு. ஸோ இதுல எதுவுமே கெட்டது இல்லையே, அதனால யாருக்கும் அவர் மேல சந்தேகம் வரல. சொல்லப்போனா அவர்கிட்ட ஒரு வாட்டி யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனைன்னு போய் பார்த்தாங்கன்னா அவர் சர்வீஸ் சார்ஜ் கிட்டத்தட்ட 1000 வெள்ளி மினிமமா வாங்குவாராம். ஓகே, குறைஞ்ச காசு. பெரிய பெரிய கேஸா இருந்தா 2000 வெள்ளி, 3000 வெள்ளி, 5000 வெள்ளி வரைக்கும் வாங்குவாராம். ஓகே, ஸோ நல்லா வெல் நோன் ஆளு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அதனால சின்ன சின்ன காசுலாம் காணா போகிறதுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அந்த ஹவுசிங் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தப்ப ஒரு நாள், ஓகே, ஒரு நாள் as usual பாலா வந்து ஸ்கூல் முடிச்சிட்டோன்னே நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டு சட்டையெல்லாம் மாட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு நேராக கிளம்பி ஜீவனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஜீவன் வீட்டுக்கு வந்துட்டோன்னே 2 பேர் உட்காந்து அவங்களோட ஹோம் ஒர்க்லாம் இருக்குல்ல, ஹோம் ஒர்க்லாம் செய்வாங்களாம். ஓகே, வீட்டு பாடலாம் முடிச்சிட்டோன்னே 2 பேரும் போயிட்டு ஜீவனோட அம்மாட்ட பாடத்தெல்லாம் காமிச்சு செக் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிவிஷன் பண்றாங்க. ஓகே, பாடத்தில் வந்து மீள் பார்வை பண்றாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டோன்னே கம்ப்யூட்டர் திறந்துட்டு 2 பேரும் கேம் விளையாடுறதுக்கு உட்காடுறாங்க. ஓகே, கேம் விளையாடுறாங்க. அப்படியே மணி நைட்டு 9 ஆகிற வரைக்கும் 2 பேரும் உட்காந்து கேம் விளையாண்டு இருக்காங்க. டைம் போனதே தெரியல. ஸோ அந்த அன்னைக்கு ஜீவனோட அப்பாவுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வேலை. கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணிக்கு வந்து அவர் வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு போகிறதுக்கான டைமு. ஸோ ஜீவனோட அம்மா வந்து ஜீவனை கூப்பிட்டு அப்பா வேலைக்கு கிளம்ப போறாரு, அவருக்கு டின்னர் சமைச்சு கொடுத்து அனுப்பணும். ஸோ இன்னைக்கு டின்னருக்கு வந்து மீஹூன் பெரட்டலான்னு இருக்க. ஓகே, அதாவது ஃப்ரைட் நூடுல்ஸ்லாம் அது செய்யலான்னு இருக்க. ஆனால் முட்டை இல்லை. ஜீவன் சமத்த பையன்ல, அம்மா ஹெல்ப் பண்ணுறீங்களா, முன்னுக்கு கடையில் போய் முட்டை வாங்கிட்டு வந்துறீங்களான்னு சொல்லி ஜீவனோட அம்மா ஜீவன்ட்டு காசு கொடுத்துட்டு முட்டை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. ஓகே, ஸோ இந்த முட்டை வாங்க போகிறாருல அந்த கடை ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஜீவனோட வீடு வரிசை இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு வீடு வரிசை இருக்குல்ல, இந்த முன்னுக்கு வரிசையிலே ஒரு 5-6 வீடு தள்ளி போனால் ஒருத்தவங்க வந்து வீட்டிலே வந்து மளிகை சாமான் கடை மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்ப பெரிய கடைலாம் இல்லை, ஆனால் அந்த பேசிக் ஐட்டம் முட்டை, மேகி, கொஞ்சோண்டு அரிசி, கொஞ்சோண்டு எண்ணெய், இந்த மாதிரி கொஞ்சம் விஷயம்லாம் வந்து அவங்க வீட்டில் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து தான் முட்டை வாங்கிறதுக்கு ஜீவனும் பாலாவும் வீட்டில் இருந்து வெளியாகி அந்த கடைக்கிட்ட நோக்கி போகிறாங்க. ஓகே, ஸோ கடைக்கு போயிட்டோன்னே காசு கொடுத்து முட்டையெல்லாம் வாங்கிட்டு 2 பேரும் திருப்பி நடந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஜீவனும் பாலாவும் ஜீவன் வீட்டுக்கிட்ட வரப்ப ஓகே, நைட் டைமு யோசிச்சு பாருங்க. 9 வயசு பையனுங்க ஹவுசிங் ஏரியா ஸ்ட்ரீட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஊர் தான், அவங்களோட இடம் தான். ஆனால் நைட் டைமு சொல்லப்போனால் ஸ்ட்ரீட் லைட்லாம் அங்கங்கே தான் எரியுது. பாதி இடம் டாக்காக தான் இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து யாரும் வந்து அங்கே வெளியே சுற்றிக்கிட்டுலாம் இல்லை. ஓகே, அந்த லோரம் அந்த ஸ்ட்ரீட்டே வந்து கோசமாக தான் இருக்கு. ஓகே, எம்டியாக தான் இருக்கு. ஓகே, சடனாக ஜீவனுக்கும் பாலாக்கும் ஒரு சத்தம் ஒன்று கேட்டிருக்கு. யாரோ வேகமாக மூச்சு இழுத்து விடுற மாதிரியான சத்தம். யார் அது வேகமாக மூச்சு விட்டுட்டுருக்கான்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களுக்கு பின்னாடி தான் திரும்பி பார்த்துருக்காங்க. யாராச்சும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்களான்னு. பேய் பீசாஸ்லாம் தோணல. திருடுனா இருந்துச்சுன்னா, புல்லு பிடிக்கிறோன்னா இருந்துச்சுன்னா, ஓகே, 9 வயசு பையனுங்க என்ன யோசிப்பாங்க, அந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, யாரும் இல்லை. ஸோ 2 பேரும் திருப்பி கதை அடிச்சுக்கிட்டே அவங்க வீடு இருக்கிற திசையை நோக்கி பார்த்து நடந்து போகிறாங்க. நடந்து போக அந்த மூச்சு சத்தம் ரொம்ப வேகமாக கேட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த வாட்டி வந்து சத்தம் வர டைரெக்ஷன் கரெக்டாக இங்கேருந்து தான் சத்தம் வருதுன்னு இவங்க நோட் பண்ணிட்டாங்க. அந்த சத்தம் எங்கன்னா இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்டு, அதாவது ஜீவனோட வீடுக்கு ஒரு 3 வீடு தள்ளி இருக்கிற வீடு கிட்ட தான் வந்து இந்த மூச்சு வேகமாக இழுத்து விடுற சத்தம் கேட்டுட்டு இருக்கு. யார் வீடு? அந்த போமுவோட வீடு. அந்த மந்திரவாதி இருக்கார்ல, அவரோட வீட்டுக்குள்ளே இருந்து தான் வேகமாக மூச்சு இழுத்துற சத்தம் அங்கே கேட்டிருக்கு. ஜீவனும் பாலாவும் அப்படியே லைட்டாக திரும்பி யாரா இது வேகமாக மூச்சு விட்டு இருக்கா, அந்த அங்கிள் தான் வெளியே இருக்காரா, என்ன சத்தம் இது, வீட்டில் புதுசாக நாய் ஏதாச்சும் வளர்க்குறாரான்னு சொல்லிட்டு 2 பேர் திரும்பி பார்க்குறாங்களாம். ஜீவனும் பாலாவும் 9-10 வயசு பையனுக்கு தான். ஓகே, கட்டையே தான் இருப்பாங்க. ஆனால் ஜீவன் என்ன டிஸ்கிரைப் பண்ணார்னா, அந்த மந்திரவாதி அங்கிள் வீட்டில் கட்டையாக ஒரு உருவம்
ஓகே, ஜீவனோட முட்டியோட உயரத்துக்கு தான் அந்த உருவம் இருக்குமா. ஓகே, ஜீவன் எப்படி சொன்னார்னா, கை குழந்தை இருக்குல்ல, ஓகே நான் சொல்றத நீங்களே ஜீவன் சொந்த கேளுங்களேன். அந்த கை குழந்தை நீங்க பாத்தீங்கன்னா கை குழந்தை படுத்து தானே இருக்கும். கை குழந்தை நின்றுகிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த சைஸ்ல ஒன்று நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு, பச்சை கலர்ல இருக்கு. எனக்கு இன்ன வரைக்கும் அந்த கண்ணு சோப்பு கலர்ல பார்த்தது எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஒரு பச்சை கலர் உருவம், கண்ணு மட்டும் சோப்பு கலர்ல, மூக்கு வாய் எதுவுமே நான் பார்க்கல, எனக்கு தெரியல. கேட்டிங்களா? ஒரு பேபி பிறந்த பிள்ளை, ஒரு 5 மாதம் 6 மாதம் பிள்ளை, கை குழந்தை எப்பயும் படுத்துக்கிட்டே இருக்குல்ல, அந்த பிள்ளை ஏஞ்சி நின்றா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான சைஸில் ஒரு உருவம் நின்றுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு, இந்த கம்பீரமாக போஸ்ட்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி கையை கட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு வேகமாக மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கு. சும்மா இல்லை, அந்த உருவம் ஜீவனையும் பாலாவையும் பார்த்து தான் முறைச்சிக்கிட்டு மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டோன்னே 2 பேரும் கத்திட்டாங்க. முட்டையை அப்படியே கீழே போட்டுட்டு தலை தெறிக்க வேகமாக வீட்டுக்கு ஓடுறாங்க. வேகமாக வீட்டுக்கு போயிட்டு கேட் திறந்துட்டு ஜீவனும் பாலாவும் கத்துறாங்க. அம்மா அப்பா அங்கே பாருங்கம்மா, அந்த அங்கிள் வீட்டில் முன்னுக்கு என்னமோ நிற்குதுமா, கட்டையா ஒரு உருவமா, பேய்மா. ஏன்னா அவங்களுக்கு வந்து தோயோல் அந்த மாதிரி வார்த்தைலாம் சின்ன வயசுல தெரியாதுல. பேய்மா, குட்டி சத்தாமா, அது அங்கே நிற்குதுமான்னு சொல்லி ஜீவனும் பாலாவும் வேகமாக கத்திருக்காங்க. என்னடாச்சு பிள்ளைங்க கத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஜீவனோட அப்பா அம்மாவும் வெளியே வந்து பார்க்குறாங்க. ஜீவனும் பாலாவும் அவங்க அப்பா அம்மா வந்து அந்த அங்கிள் வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அப்பா அம்மா அந்த இடத்துக்கு போகிறப்ப இவங்க சொன்ன மாதிரி அங்கே எந்த உருவமும் இல்லை. ஆனால் ஜீவனும் பாலாவும் சொல்கிறப்பே அந்த பதட்டம், அந்த நடுக்கம், அவங்க குரலில் இருந்த அந்த ஷிவரிங் அப்படியே உடம்புலாம் வேர்த்துக்கிட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் பார்க்குறப்ப ஜீவனோட அப்பா அம்மாவுக்கு வந்து பையன் பொய் சொல்கிறான்னு தோணலை. உண்மையாகவே எதுவும் பார்த்துருக்கான் போல. ஓகே, இவர் பேய் ஓட்டுறது தானே, மேபி அவர் வீட்டில் ஏதாச்சும் பேய் பீசஸ் பார்த்துருக்கலாம். ஓகே, ஏதாச்சும் இவங்களை நோண்டி இருக்கலாம். அதை பார்த்து தான் பிள்ளைங்க பயந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நேராக வந்து ஜீவனையும் பாலாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. ஓகே, உடனே ஜீவனோட அப்பா வந்து பாலாவை வந்து பாலா வீட்டுக்கு வைத்திட்டு போய் விட்டுட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு மறுநாள் வந்து ஜீவனோட அப்பா அம்மாவும் அதே மாதிரி பாலாவோட அப்பா அம்மா இவங்களாம் வந்து அவங்க ஊரில் இருக்கிற கோயிலில் போயிட்டு மந்திரிச்சு தண்ணியெலாம் வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக தெரிச்சு அந்த தண்ணியில் வந்து ஜீவனும் பாலாவும் நல்லா குளித்து கையில் கயிறுலாம் கட்டி, சொல்லப்போனால் ஜீவனோட வீட்டில் ஒரு குட்டி பூஜையே நடத்தினாங்க. ஓகே, பையன் எதையோ பார்த்து பயந்துட்டான், இதனால் வந்து அவனுக்கு எதுவும் ட்ராமாவாக ஆகிடக்கூடாதுல. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் ஒரு குட்டி பூஜையை பண்ணி, பூஜை பண்ணுறப்ப பாலாவும் வந்து கலந்துக்கிட்டாங்க ஃபேமிலியாக. ஓகே, அந்த பூஜைலாம் பண்ணி முடிச்சு அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு குட்டி ஐயாவோட கோயில் மாதிரி, ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று கட்டி, ஓகே, ஒரு ப்ரொடெக்ஷனுக்குலாம் ஐயாவாக இருந்தால் காவலாக இருப்பாருன்னு சொல்லி அந்த ஐயாவை கட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து இந்த காசு காணா போகிறது, இந்த உருவங்கள் பார்க்குறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாமல் அவங்க லைஃப் நல்லா ஸ்மூத்தாக தான் போணுச்சு. ஓகே, ஆக்சுவலி ஜீவனோட அம்மா வந்து இன்னொரு ட்ரிக் ஒன்று பண்ணியிருக்காங்க. அடிக்கடி வீட்டில் காசு காணா போயிட்டுச்சுல, ஸோ ஜீவன் தான் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து அந்த இரும்பு கட்டில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கட்டில் இரும்பில் இருக்கும். அந்த கால் இருக்குல்ல, 4 கால் இருக்குமா, அந்த 4 காலும் வந்துட்டு ரவுண்டாக இருக்கும். மேலே ஒரு மூடி மாதிரி இருக்கும். அதை நீங்கள் திறந்தீங்கன்னா அந்த போத்த மாதிரி இருக்கும், ரவுண்டாக போத்த மாதிரி இருக்கும், சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஓகே, கோசமாக இருக்கும்ல, அதுக்குள்ளே வந்து காசுலாம் ஒரு பையில் போட்டு அந்த பையை வந்து அந்த ஓட்டைக்குள்ளே போட்டு அந்த கருப்பு கலரில் ஒரு ரப்பர் ஸ்டாப்பர் மாதிரி இருந்துச்சுல, அதில் போட்டு சாத்திடுவாங்களாம். அதுக்குள்ளே காசு போட்டால் டைட்டாக இருக்குல்ல, ஸோ காசுலாம் காணா போவாதான். அதுக்கு பதிலாக வீட்டில் மற்ற இடத்துல வைக்கிறது, இந்த பர்ஸில் வைக்கிறது, ஹேண்ட்பேக்கில் வைக்கிறது, அந்த மாதிரியான காசு தான் காணா போகிறத ஜீவனோட அப்பாவும் அம்மாவும் நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால தான் ஒரு கட்டத்தில் வந்து பையன் எடுக்கல காசை, இது வேற ஏதோ ஒரு பிரச்சனைன்னு இவங்களுக்கு தோணிருக்கு. ஆனால் அந்த போமோ அங்கிள் இருக்கார்ல, அவங்க நெய்பர், அவர் தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு அவங்களுக்கு தோணலை. ஏன்னா அவர் பணக்காரு, ஏன் இப்படி பண்ண போகிறாருன்னு அவங்களுக்கு தெரில. ஆனால் பையனுங்க பார்த்ததுக்கும் அவருக்கும் கண்டிப்பாக இது ஒரு சம்மந்தம் இருக்குன்னு ஜீவனோட அப்பா அம்மா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இதோடு இல்லை, இதே மாதிரி ஜீவனுக்கும் பாலாக்கும் இன்னொரு குட்டி சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஸோ இது வந்து அவங்களுக்கு 9 வயசில் நடந்துச்சுல, அதே மாதிரி ஜீவன் செகண்டரி ஸ்கூல் மெனுங்கா ஸ்கூல் படிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசாக இருந்தப்ப இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா, இந்த வாட்டி வந்து ஜீவன் செகண்டரி ஸ்கூல் போயிட்டோன்னா அவருக்கு வந்து புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடைக்கிறாரு. ஓகே, ஸோ அந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து சோமுன்னு வச்சுக்குவோம். ஓகே, ஜீவன், பாலா, சோமு, ஜீவனோட இன்னொரு ஃப்ரெண்டு, 3 ஃப்ரெண்ட்லாம். இந்த 3 ஃப்ரெண்டும் சோமு கூட பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆயிடுறாங்க. ஜீவன், பாலா அண்ட் தென் ஜீவனோட இன்னொரு ஃப்ரெண்ட், அந்த 3வது ஃப்ரெண்ட் இருக்காங்களே, இவங்க 3 பேரும் ஒரே ஹவுசிங் ஏரியாவில் இருக்காங்க. ஆனால் அந்த சோமு செகண்டரி ஸ்கூல் போயிட்டோன்னு ஃப்ரெண்ட் ஆனார்ல, அவர் வந்து வேற ஒரு இடம், ஓகே, அதாவது அவங்க செகண்டரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்களே, அவர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கிளாப்பா சாவி, இந்த பால்மாயில் ட்ரீ இருக்குல்ல, அந்த தோட்டத்து பக்கத்தில் தான் இவங்க ஸ்கூல். ஓகே, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாயம் டாபிலாம் வந்து தான் மலேசியாவில் வந்து இந்த மாதிரி தோட்டத்தெல்லாம் பார்த்துக்குச்சுல, அந்த மாதிரி இந்த தோட்டம் அவங்க ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற கிளாப்பா சாவி தோட்டம், அதை பார்த்துக்கிட்டோம் சாயம் டாபியோட வேலை தான் இருந்துச்சு. அதுக்கு மேனேஜராக தான் வந்து சோமுவோட அப்பா இருந்தார். நார்மலாகவே இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்ட் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா சாயம் டாபி வந்து அவங்க தங்கறதுக்கு வீடு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி
மாதிரி சோமுவோட ஃபேமிலி தங்கறதுக்கும் வீடு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ சோமு பார்த்தீங்கன்னா பேசிக்காக லோடட் ஃபேமிலி. ஓகே, பணக்கார பையன். என்னதான் பணக்கார பையனாக இருந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக ஃப்ரெண்ட்லியாக பழகிறது தான் நம்ம சோமுவோட கேரக்டர். ஓகே, முன்ன எப்படி வந்து பாலா அடிக்கடி ஜீவனோட வீட்டுக்கு போவாங்களோ அதே மாதிரி செகண்டரி ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் ஜீவன், பாலா, ஜீவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் 3 பேரும் வந்து சோமு வீட்டுக்கு அதே மாதிரி ஸ்கூல் முன்னோன்னா அங்கதான் போய் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னா சோமு வந்து பணக்கார பையன் இல்லையா, அவர் வீட்டில் கம்ப்யூட்டர் ஒரு பக்கம் இருக்கும், PS2 PS3 ஒரு பக்கம் இருக்கும், இந்த நின்டெண்டோலாம் இருக்குல்ல அந்த மாதிரி கேமு, இந்த கன்சோல் கேம்ஸு, புக்ஸு வேணா இல்லை அந்த மாதிரி எக்கச்சக்கமான திங்ஸ் வந்து நம்ம சோமு வீட்டில் இருக்குமா. அதனாலே இந்த 3 பேரும் ஸ்கூல் முடிஞ்சிட்டோன்னே எப்பயும் சோமு வீட்டில் தான் இருப்பாங்களா. நைட் ஹவர் வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கே தான் இருப்பாங்களா. நைட் டைமில் தான் அவங்களோட அப்பா அம்மா வந்து அவங்களே ஏற்றிட்டு போவாங்க. இல்லை சோமுவோட அப்பா வேலைலாம் முடிச்சுட்டு வந்துட்டாருன்னா பையனுங்கள்லாம் ஏற்றிட்டு போயிட்டு அவரே விட்டுட்டு வருவாராம். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு நாள் as usual நம்ம ஜீவன், பாலா, ஜீவனோட 3வது ஃப்ரெண்ட் இவங்க எல்லாம் சோமு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே, சோமு வீட்டில் எப்பயும் போல் உட்காந்து கேம்லாம் விளையாண்டுக்கிட்டு, படிச்சுக்கிட்டு, கலர் அடிச்சுக்கிட்டு, பசில் விளையாண்டுக்கிட்டு, சோமு அம்மா சமைச்சு கொடுக்கறது சாப்பிட்டுக்கிட்டு இவங்க 4 பேரும் அவங்க டைம் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தாங்களே. அப்படியே போக 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 நைட் ஆச்சு. ஓகே, அந்த அன்னைக்கு வந்து உண்மையாக சோமுவோட அப்பா தான் வேலை முடிச்சுட்டு வந்து இவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் ஒருத்தா சொல்லியிருந்தாரு. ஆனால் சோமுவோட அப்பா லேட்டாகியும் வீட்டுக்கு வந்து சேரல. ஸோ சோமுவோட அம்மா சொல்லிட்டாங்க, நான் வேணா உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணுறேன், அவங்களோட அப்பா அம்மா வந்து ஏற்றிட்டு போயிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. உடனே ஜீவன் சொல்லியிருக்காரு, இல்லைன்ட்டி வேணாம், வீடு இங்கே தான், கொஞ்சம் தூரம் தான். ஏன்னா சோமுவோட வீடு வந்து அந்த கிளாப்பாசை தோட்டம் இருக்குல்ல அதுக்கு நடுவில் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் பக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த ஹவுசிங் ஏரியா வந்துடும். நாங்கள் தான் 3 பேர் இருக்குல்ல, என்ன பிரச்சனை, நாங்கள் 3 பேர் அப்படியே கதை பேசிட்டு போயிடுவோம், பிரச்சனை இல்லைன்ட்டு பரவாயில்ல நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஜீவன், பாலா, ஜீவனோட 3வது ஃப்ரெண்ட் 3 பேரும் சோமு வீட்டிலேருந்து வெளியாகி அந்த கிளாப்பாசை தோட்டத்தில் நடந்து போகிறாங்க. ஓகே, அவங்க போக வேண்டிய பாதை வந்து ஒத்தடி பாதை தான், ஆனால் நேர் ரோடு இல்லை. அந்த பாதை பார்த்தீங்கன்னா Z ஷேப்பில் இருக்கும். ஓகே, அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு கார்னர் தொட்டுட்டு இன்னொரு கார்னர் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்து போனால் தான் வெளியே ஒரு பாதையே தெரியும். ஸோ 2 சைட்டும் பார்க்குறப்ப கிளாப்பாசைட் பாதை தான் தெரியும். சுற்றி Z ஷேப்பில் ஜிக்ஸேக்காக தான் அவங்க வந்து வெளியாகணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி லேட் நைட்டில் ஜீவன், பாலா, ஜீவனோட 3வது ஃப்ரெண்ட் இவங்க எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, லேட் நைட்டு கிளாப்பாசைட்டு டீனேஜர் பையனுங்க. ஓகே, அதனால் 3 பேரும் கதை பேசிட்டு போனதில் அவங்க சுற்றி முற்றி என்ன இருக்குது, இந்த பேய் பீசாஸ் அதெல்லாம் பயப்பில்லை. என்னதான் காற்று நல்லா சில்லுன்னு அடிச்சுக்கிட்டு இடமே அப்படி இருட்டாக இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் கூட துளியும் பயம் இல்லாமல் 3 பேரும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க. ஓகே, அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்ப சடனாக அந்த ஜிக்ஸாக்லேருந்து பாயிண்ட்டை தொட்டுட்டு இந்த 2வது பாயிண்ட் கிட்ட நோக்கி, ஓகே அந்த 2வது பாயிண்ட் பக்கத்தை பார்த்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப சடனாக இவங்க 3 பேருக்கும் ஏதோ ஒரு சத்தம், ஓகே வித்தியாசமான ஒரு சத்தம் அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து கேட்குற மாதிரி இருந்திருக்கு. என்னடா இது காட்டில் அதுவும் இது வரைக்கும் கேட்டதே இல்லாத மாதிரி ஒரு வித்தியாசமான சத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் அப்படி திரும்பி எங்கிருந்து அந்த சத்தம் வருது என்ன சத்தம்னு பார்க்கறதுக்காக திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அடுத்த செகண்ட் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல, 3 பேருமே கத்திக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க. ஓகே, தலை திரிக்க ஓடுறாங்க, துண்டை காண துணி காணன்னு வேகமாக ஓடுறாங்க. ஏன்னா வேகமாக ஓடனா தான் அந்த இன்னொரு பாயிண்ட்டை தொட்டுட்டு அந்த ஜிக்ஸாக் பாதையிலேருந்து வெளியாக முடியும். வேகமாக போய் அந்த இன்னொரு பாயிண்ட்டை தொட்டுட்டு ஓடுறாங்க வேகமாக. ஓகே, போகிறப்பே தெரியுது. ஓகே, அந்த கிளாப்பாசைட் பாதை இருக்குல்ல அந்த தோட்டத்தோட எண்டு தெரியுது. ஓகே, அதை பார்த்துட்டு இன்னும் வேகமாக ஓடுறாங்க 3 பேரும். ஓடி அப்படி இப்படின்னு வெற்றிகரமாக அந்த கிளாப்பாசைட் தோட்டத்துலேருந்து வெளியே வந்துடுறாங்க. கிளாப்பாசைட் தோட்டத்து பக்கத்துலேயே தான் வந்து அவங்களோட ஸ்கூல் இருக்குல்ல, அவங்க அந்த பாதையிலேருந்து வெளியாக வரைக்கும் சும்மா ஓடிட்டு வரல, கத்திக்கிட்டே ஓடிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இவங்க கத்தன சத்தை கேட்டு ஸ்கூல்ல இருக்கிற காட்காரவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க போடுறப்ப லேட் நைட் ஆச்சு, யாரா அது பையனுங்க குரல் மாதிரி இருக்க இந்நேரத்துக்கு லேட் நைட்ல கத்திட்டு வரான்னு சொல்லிட்டு ஸ்கூலோட காட்காரவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க. நம்ம ஜீவனோட நல்ல நேரம் என்னன்னா அந்த ஸ்கூலோட காட்காரவங்க இருக்காங்களே, ஓகே அவங்க வந்து ஒரு லேடி தான், அவங்க வந்து ஜீவன் கிளாஸ் பிள்ளையோட அக்கா. ஸோ ஜீவனுக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த அக்காவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா கத்திக்கிட்டு வேகமாக ஸ்கூலுக்கிட்ட போகிறாங்களாம். அந்த அக்கா ஏன்டா என்ன ஆச்சு, ஏன் அப்படி கத்திட்டு வரீங்க, எதை பார்த்து பயந்து வரீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஏன்னா இவங்க கத்திட்டு வந்த விதம் அப்படி பதட்டத்தில் என்ன ஆச்சு, யாராச்சும் கொலை பண்ணிட்டு வந்துட்டீங்களா இல்லை யாராச்சும் கொலை பண்ணுறது பார்த்துட்டு வந்துட்டீங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த அக்கா அப்படியே ஷாக்கில் கேட்குறாங்க, ஏன்ப்பா என்ன ஆச்சு, ஏன் கத்திட்டு ஓடி வரீங்கன்னு. உடனே 3 பேரும் அவங்க வந்து நின்றுட்டு அவங்களால பேச முடியும், மூச்சு வாங்குது, என்ன சரியான வேகமாக ஓடி இருக்காங்க. சொல்ல போனால் ஜீவன் ஸ்கூலில் மட்டும் இல்லை லைஃப்பில் கூட அந்த
அந்த அளவுக்கு வேகமாக இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் ஓடனதே இல்லையா, அந்த அளவுக்கு மேக்சிமம் வேகத்தில் ஓடி இருக்காரு. ஸோ அவங்களால பேச முடியல, மூச்சு வாங்குது. அப்படி இப்படின்னு ஒரு கட்டத்தை நல்லா பெருமூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஜீவன் சொல்றாரு, கா இல்லக்கா ஃப்ரெண்டு வீட்லேருந்து வந்துட்டு இருந்தோம், இந்த பாதை ஜெட் மாதிரி ஜிக்ஸாக்காக தான் வரும், ஒரு பாயிண்ட் தொட்டுட்டு இன்னொரு பாயிண்ட் பக்கமாக வந்துட்டு இருக்கும், எங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னடா சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறோம், கிளாப்பா சைட் மரம் இருக்குல்லக்கா, அது உயரத்துக்கு ஒரு உருவம்க்கா, கருப்பு உருவம், முடி வெள்ளை கலர்ல இருக்குக்கா, அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்ததே இல்லை, அது ஒரு சத்தம் கொடுத்துச்சு பாருங்க, பேய் சிரிக்குதா இல்ல நாய் குலைக்குதான்னு தெரியல, அந்த மாதிரி வித்தியாசமான சத்தமா இருந்துச்சுக்கா, அது பார்த்துட்டோன்னே உடம்பை தூக்கி போட்டுச்சுக்கா. நான் எனக்கு தான் பிரம்மன் நினைச்சிட்டு ஓடி வர, நான் மட்டும் தான் ஓடி போறேன்னு நினைச்சிட்டு திரும்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் கூட ஓடி வராங்க. அப்பதான் தெரிஞ்சு ஓகே நான் கண்டது பிரம்மன் இல்லை, இவனுங்களும் பார்த்துருக்கானுங்க, அப்போ உண்மையாவே அங்க என்னமோ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எடுத்தோங்கக்கா ஓட்டத்தை, பின்னாடி திரும்பி கூட பார்க்கல, அப்படி இப்படின்னு தலை தெறிக்கு ஓடி வந்து இங்கே தான் வந்து சேர்றோன்னு ஜீவனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த அக்கா கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, உடனே அந்த காட்கார அக்கா சரியா பயப்படாதீங்க, இருங்க உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜீவன், பாலா, இந்த ஜீவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. உடனே அவங்கவுங்க வீட்டிலேருந்து அவங்களோட அப்பா அம்மா வந்து அங்கேருந்து பத்திரமா பிள்ளைங்களை வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. அன்னிலிருந்து செகண்டரி ஸ்கூல் முடிகிற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டோ சோமு வீட்டுக்கு லேட் டைமில் ஜீவன் போவே மாட்டாராம். ஸோ எப்போ சோமு வீட்டுக்கு போனாலும் பொழுது சாயிற நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே திரும்பி வர பார்ப்பாங்களாம். அப்படியே லேட் நைட் ஆச்சு, இருட்டிருச்சுன்னா அப்பா அம்மா வந்து ஏற்றிட்டு போனால் மட்டும்தான் அங்கேருந்து கிளம்புவாங்களாம், இல்லைன்னா அப்படியே சோமு வீட்டில் அந்த அன்னைக்கு ஸ்டே பண்ணிடுவாங்களாம். ஓகே, இப்படி தான் ஜீவனுக்கு இந்த 2வது இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம் நான் சொன்ன 2 கதையும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஜீவன் நான் பேர் வச்ச அந்த நபர் என்கிட்ட சொன்ன கதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகே, ஸோ ஜீவன் அந்த 2ஆவதா பார்த்தார்ல உருவம், ஓகே, அது அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணாருன்னா அவரோட ஓன் வாய்ஸ்ல ப்ளே பண்ணுறேன்னா நீங்கள் கேளுங்களேன். மரம் உயரத்துக்கு வெள்ளை கலர்ல முடி ஒன்று உரிச்சு போட்டு நின்னா எப்படி இருக்கும், எங்களோட ஒரு 5-6 மடங்கு உயரத்துல. அது அப்படி எனக்கு இன்ன வரைக்கும் என் கண்ணில் இன்ன வரைக்கும் அவ்வளோ உயரத்துக்கு மூஞ்சி அதெல்லாம் எதுவுமே தெரியல. ஒரு கருப்பு கலர்ல முடி விரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, வெள்ளையா உயரமா இருக்கு, ஒரு புகை மாரி. அதை நாங்க பார்த்தோம். பாத்தீங்களா, இத்தனைக்கும் இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப அவங்க சின்ன பிள்ளைங்கள செகண்டரி ஸ்கூல் படிக்கிறாங்க, டீனேஜர் வயசுக்கு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் எதுக்கும் பயப்படாத ஒரு வயசுல எதனாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்ற ஒரு வயசுல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஜீவனால லைஃப்ல மறக்க முடியாத ஒரு இன்சிடென்டா இருந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னது. ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி நான் இந்த வாரம் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஆல்சோ இந்த கதையிலேருந்து ஒரு நல்ல படிப்பு எனக்கு கிடச்சிருக்குன்னு நம்புறேன். என்னன்னா நைட் டைமில் பெரியவங்களாம் வெளியே போவேனா, கண்ட இடத்துக்குலாம் போவதுன்னு சொல்கிறாங்க. இப்போலாம் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாலே பூமர்னு ஒரு வார்த்தையை போட்டு முடிச்சிடுறாங்க. ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு படாத வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த கதையை கேட்குற நீங்கள் சின்ன பிள்ளைங்க டீனேஜராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெய் தானே, நேரில் போவோம், பார்த்துருவோம், படம் பிடிச்சிருவோம் அப்படின்னு தோணும். ஆனால் இதை கேட்டுட்டு இருக்கிற பெரிய ஆளாக மெச்சூர்டான ஆளாக இருந்தீங்கன்னா ஓகே இது வந்து ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கணும், இதுக்கப்புறம் வெளியே போகிறப்ப பத்திரமா இருக்கணும். இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டிலாம் இருக்கா, பிள்ளைங்களை வெளியே அனுப்புறப்ப அதுவும் லேட் நைட்டில் இல்லை இந்த பொழுது சாஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்களை வெளியே உறுத்து அந்த மாதிரி டைம்லலாம் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்க போகிறப்ப நீங்களும் கூட போங்க, சேஃப்டிக்கு தானே. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வாரம். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட உங்களை அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் திகிலான மர்மமான சம்பவம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன், அதில் போய் உங்கள் கதையை சொல்லுங்கள். உங்கள் கதை திகிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் உங்கள் கதையை நான் சொல்லுவேன். ஷேரிங் இஸ் கேரிங்க. குட் நைட். Bye-bye.